அரசி சொல்றாங்க, அண்ணி வர்றாங்க பாருங்கண்ணா. பாண்டியன் கேக்குறாரு, உங்க 2 பேரையும் காணோம்னு பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாட்டுக்கு வந்து நிக்கிறீங்க, பிரச்சனை ஆகி போச்சுன்னு பயந்து போய் நிக்கிறோம். 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கோமதி கேக்குறாங்க, 2 பேரும் எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? எங்க போயிட்டு இருந்தீங்க? என்ன சொல்றாங்க, தங்கமயிலுக்கு நம்ம நகை வாங்கினோம்ல அத்தை, அது வீட்டுல இருக்கு, எடுக்க போயிருந்தோம். எவ்வளவு முக்கியமான விஷயம், அதையா மறந்தீங்க? சொல்றாங்க, அம்மா நல்ல ஆளுகிட்ட கொடுத்து அனுப்புனீங்க அம்மா, மனசெல்லாம் பதறி போயிருச்சு. சுமதி கேக்குறாங்க, போனதுதான் போனீங்க, 2 பேரும் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? நீங்க பிஸியா இருந்தீங்க, நான் மாத்திரமா இருந்தேன், யாருக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? ராஜி சொல்றாங்க, நாங்க சித்தப்பா கிட்டதான் சொல்லிட்டு போனோம். ராஜி, ஆமா சித்தப்பா சொல்லிட்டு போனோம்ல. ஆமா ஆமா கேக்குறாரு, ஏண்டா இவ்வளவு நேரமா அந்த பிள்ளைங்களை காணோம்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படியே கம்முன்னு இருக்க, வார்த்தை எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. ஆமா என்ன கேட்டுட்டு தான் போனாங்கன்னு. என்கிட்ட யாருமே சொல்லல, நாங்க தான் சொன்னோம்ல. எப்ப மீனா சொல்றாரு, நீ அரை தூக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்ப, அப்ப சொல்லிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? எப்ப சொன்னாங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே கேக்குறாரு. நகையெல்லாம் இப்படியா வச்சுட்டு வருவீங்க? மீனா சொல்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேங்க. ராஜி ஞாபகப்படுத்தினா. கோமதி சொல்றாங்க, நகை போட வேண்டிய நேரத்துல திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கணும் சொல்றாரு. அதான் எடுத்துட்டு வந்துருச்சு இல்ல, சரி விடு, ரெடியாங்க 2 பேரும். சரி மாமா. கதிரு கேக்குறாரு, அண்ணி 2 பேரும் எங்க போனீங்க? சொன்னோன்னே கதிரு வீட்டுக்குன்னு பார்த்தா வீட்டுக்கு போன மாதிரி தெரியலையா அண்ணி? எப்படி தெரியுது கதிரு? பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்தவங்க மாதிரி தெரியுது. எங்களுக்கு என்ன பிரச்சனை? அத நீங்க தானே சொல்லணும். ஒரு பிரச்சனையும் இல்ல, பொய் சொல்லாத ராஜி. நாங்க அதுக்கு பொய் சொல்ல போறோம் கதிரு? நகைய மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், அதான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் கதவை திறந்து நகையை எடுத்துட்டு வந்தீங்களா? எப்படி அண்ணி கள்ளச்சாவி போட்டா? நாங்க அதுக்கு கள்ளச்சாவி போடணும்? வீட்டு சாவி என்கிட்ட எல்லாம் இருக்கு. சொல்லுங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க? ஆச்சு போயிட்டு வரோம், ஆனா நகையை எடுக்க இல்ல, கொள்ள கதவு பூட்டி இருக்கான்னு அத்தை சொன்னாங்க, அது பூட்டி இருக்கான்னு பாக்க போனோம். அத நான் தான் பூட்டினேன், அது எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? என் மேல கோவப்படுற? மீனா சொல்றாங்க, எதுக்கு தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் விசாரிக்கிறேன், அவ்வளவுதான். உண்மையிலேயே கொள்ள கதை மூடி இருக்கான்னு தான் பாக்க போனோம், நகையே இல்ல. இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் பாரு. நீ அத அங்க வச்சு சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அதான் சொல்லல. நீ உண்மையா தானே சொல்றீங்க? கதிரு, ஏன் இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நாங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுமா, இல்லாட்டி உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணுமா? சொல்லு. நீ சரி பரவாயில்ல, நீங்க ரெடி ஆகுங்க. கோயில்ல மாப்பிள்ளை குடும்பமும் பொண்ணு குடும்பமும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா? நம்ம சேர்த்து வச்ச ஜோடி சீக்கிரத்திலேயே சேர்ந்துரும் போல இருக்கே. பாக்கியம் சொல்றாங்க, மயிலுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இந்த கோயில்ல தான் வேண்டுனேன், இதுக்குத்தான் இந்த கோயில்ல கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன். சொல்றாங்க, கோயில்ல கல்யாணம் நடக்கிறது நல்ல விஷயம் தானே? கோயில்லையே சரவணனுக்கும் மயிலுக்கும் கல்யாணம் நடக்குது. சரவணன் தாலிய கட்டுறாரு மயிலுக்கு. இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க சரவணனும் மயிலும். டோக்கு மாலைய மாத்திக்கிறாங்க 2 பேரும். மயிலுக்கு செயினை போட்டு விடுறாரு சரவணன். சரவணனுக்கும் மயிலு செயினை போட்டு விடுறாங்க. அன்னைக்கும் மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் போட்டு விடுறாரு. இப்பயும் 2 பேரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சொல்றாங்க, குடத்துக்குள்ள ஒரு மோதிரம் இருக்கு, அதை யார் எடுக்கிறீங்களோ அவங்கதான் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். மயிலும் மோதிரத்தை எடுத்துட்டாங்க. இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.